அந்த மாதிரி நம்ம பார்ட்டிலே நம்மளை பத்தி ஒரே வாரத்தில் அதெல்லாம் தேர சார் ஒரு டக்குன்னுவான். காசு தான் சார் ஜெயிக்க முடியும். ஓட்டுக்கும் காசுக்கு என்னால சம்மந்தம் இருக்குது. தலைவர் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, இவனே சொல்லுவான் தூயினுக்குறாரு என்ன எழுப்ப முடியாதுன்னுமா. இவனுக்கு என்ன தோன்றாது சொல்லுவான். அன்னைக்கு என்ன நினைக்கலாம், அங்கிருந்து வந்த மாதிரி என்ன தலைவர் பார்க்க முடியல நினைக்கிறே இல்லையா. ஆனா என் கவனத்துக்கு அது வராது. என் கவனத்துக்கு வந்தாங்க நான் யாருக்கும் பதில் சொல்லாத அனுப்புறதே கிடையாது. திரளாக வந்திருக்கிற பார்ட்டிக்காரர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நிறைய பேசியிருக்கணும், பட் மழையின் காரணமாக நம்ம இந்த சப்ஜெக்ட் இருக்கும். மழை வருதுனாக்கா ஒரு நல்ல அறிகுறினே வச்சுக்கலாம். உலகத்திலே அதிகமான கோவில் இருக்குது இந்தியா தான். உலகத்திலே அதிகமா பூஜை பண்றது இந்தியா தான் உலகத்திலே. ஆனா அதிகமான ஏழைக்கிறவனும் இந்தியாவில தான். இவ்வளவோ இல்லாதவன் மேல உயர்ந்து போயிருக்கிறான். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், உழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும், உண்மைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா. நீங்க எல்லாரும் சொன்னீங்க, அந்தந்த வார்டுக்காரங்க தைரியமா சொல்லணும் எங்க வார்டுல இப்படின்னு. அது ஒரே ஒண்ணு என்னன்னாக்கா, மனசாட்சி உள்ளவன் நம்ம பார்ட்டியில ஒரு வார்டுல ஒரு 1000 பேர் இருப்பானா, ஒரு 1000 பேர் இருப்பாங்களா. வாயில சொல்லக்கூடாதுங்க, செயல்ல ஒரு 1000 பேர் இருப்பானா. எனக்கு என் கருத்தை வலுப்படுத்தணுன்றது முக்கியம் இல்ல. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மண்ணிலும் போய் கால வைக்கல, தங்கவையில வச்சாரு. அவர் கால் வச்சு எடுத்து நம்ம கோட்டை விடுறோம்னு சொன்னாக்கா நம்மள மாதிரி கேவலமானவன் யாருமே கிடையாது. இப்போ ஒரு கோழிக்குது, அந்த கோழி எடுத்து என்னன்னு சொல்லுவான், அழகா சிகப்பாக்குதுன்னு சொல்லுவானா, 2 கிலோ இருக்குதுன்னு சொல்லுவானா. 2 கிலோ. ஒரு ஆடு இருக்குது, ஒரு ஆட்டு குட்டி விற்கிறான், அதை எடுத்து இது பாருங்க கண்ட விளக்கு காந்த விளக்கு சொல்லுவானா, 20 கேஜி இருக்குதுங்க அப்படித்தானே கொடுக்குறான். ஆனா மனுஷனை பார்த்து யாருன்னா இவர் 55 கேஜின்றானா சொல்லியிருப்பான யாருன்னா. ஏன் சொல்றது இல்ல, ஆளு ஹைட்டும் வெயிட்டும் நல்லா தாம்புவானங்கிறாரு. அதனால சுருக்கம் ஒரே வார்த்தையில அவன் ஓம்னா கட்டி சார் வாய் தந்து சிரிக்க மாட்டான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். அந்த மாதிரி நம்ம பார்ட்டிலே நம்மளை பத்தி ஒரே வாரத்துல அதெல்லாம் தேர சார் ஒரு டக்குன்னுவான். காசு தான் சார் ஜெயிக்க முடியும். ஓட்டுக்கும் காசுக்கு என்னால சம்மந்தம் இருக்குது, சொல்ல வேண்டியது என் கடமை. ஆனா நம்ம பார்ட்டிலே நம்ம ஆளுங்கள அந்த வைராகம் இல்லை, இந்த மண்ணு மேல பாபா சாஹேப் அம்பேத்கர் மேல பற்றும் இல்லை, இந்த மண்ணு மேல பற்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன போராட்டம் பண்ணுகிறோம், வீடுகளை நம்மளுக்கு சொந்தமாக்கணும். எத்தனை வருஷமா எனக்கு 2 முறை ஓட்டு போடுதுன்னா நான் ஒன்றாக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ட்ரெயின் புஷ்புல் ட்ரெயின் பங்கார்பேட்டில நிக்குது சார். கேஜப் வரல, நான் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தேனா, எம்பி இருந்தேனா, வர வச்சனா இல்லையா, உங்க மனசாட்சியோட சொல்லுங்க இல்லையா. அதனால நான் வந்திருந்தேன்னா என்ஜினியரிங் காலேஜ் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன், லா காலேஜ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பேன். என் பிள்ளைங்க காசுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு அவசியமே இல்லை. அரசாங்க ஃபீஸ்லேயே படிச்சு மேலே கொண்டு வந்திருப்பேன். எஜுகேஷனுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். மொரார்ஜி தேசாய் ஸ்கூல் கொண்டு வந்தேன். யாருக்காக கொண்டு வந்தேன், ரொம்ப பேருக்கு நம்ம கேஜிஎஃப் இருக்கிறவங்களுக்கே தெரியல சார்ன்றாங்க. இது கிளீன் பண்ண சொன்னேன் துப்புரவு தொழிலர், அவங்கள கேட்டேன் எங்கம்மா இருக்கிறீங்க, என்ன பண்ண பசங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு கஷ்டம் சார், சம்பளமே கொடுக்கல இன்னும் முனிசிபாலிட்டியில சம்பளமே. அப்ப அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க ஏழை தான். சரி 10,000 சம்பாதிக்கிறோம் பகுத்தறிவு இல்லாத வேதனையில் இருக்கிறான், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆரோக்கியமா இருக்கணும். இதுக்கு என்ன காரணம், என்ன மனசு சுத்தமாக்கணும். அதனால நீங்க டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, மைனிங் ஃபுல்லா நம்ம பெல்ட் தானே, நம்ம சமுதாயம் தானே. ஒரு வார்டுக்கு 1000 ஓட்டு வாங்க முடியாது, வாங்கலாமா இல்லையா. சும்மா எனக்கு எல்லாம் ஊவாட்டுறீங்க, நானும் அனுபவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட. என்ன சில பேர் சொல்லுவாங்க எஸ்சி பிளாக் யார் இருக்கிறாங்க, வா வா நீ தான் வா கொஞ்சம் வா லோகநாதா வா. கவுன்சில் எலெக்ஷன் நிற்கும் போதும் போன முறை சரிப்பா எஸ்சி பிளாக்ல நானே நிக்கிறேன்னு சொன்னேன். உன் குரல் தான் முதல் வந்துச்சு, கேஜிபிள் ஐஎஸ் ஓட்டு வாங்குவேன்னு. வாங்கினீங்களா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன்
இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல கிஃப்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு. கிஃப்ட்ன்றதை உருவாக்கி கொடுத்தோன்னா நான் இன்னொரு தாய்மார்களுக்கா கிஃப்ட்னு உருவாக்கி கொடுத்தோன்னா உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கர்ம வீரர் காமராஜன்றோம், எளிமையா வாழ்ந்தாருன்றோம், தமிழக முதல்வராக இருந்தான்றோம், 3 பிரதமரை உருவாக்குனருன்னு சொல்றோம் இல்லையா? அவர் வீட்டுல படுத்துன்னு இருக்கும்போது ஒரு ஏழை அந்த அம்மா குழந்தைங்க கையில வச்சுக்கின்னு ஐயாவை பார்க்கணும்னு வராங்க. அவன் செக்யூரிட்டி உள்ள விடல. இல்லைங்க ஐயா நான் பார்த்து என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் போது செக்யூரிட்டிக்காரன் உள்ளவே விடல. என்ன சத்தியம்னு அவர் வெளியே வந்தாரு. யாரு அந்த அம்மா உள்ள வர சொல்லிருந்தாரு. ஐயா இல்ல ஐயா இப்படிதான் நீங்க ஏமாத்துருவோங்க, சும்மா சும்மா வந்து காசு கேட்குவாங்க, இவங்கெல்லாம் இதே தான் வேலை இவங்களுக்குன்னாரு. யோ முடியா அவங்க என்ன சொல்றாங்க கேட்கலான்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைக்கு 16 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், காசு இல்லையா படிச்சுன்னுக்குது, எனக்கு ஒரு 16 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாத்தீங்களா ஐயா செக்யூரிட்டிக்காரர் சொல்றான், என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க இல்லையா, தலைவர் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது இவனே சொல்லுவான் தூயினுக்கிறாரு என்ன எப்போ எழுப்ப முடியாதுன்னுமா. இவனுக்கு என்ன தோன்றாது சொல்லுவான். நீங்க என்ன நினைக்கலாம் அங்கிருந்து வந்த மாதிரி என்ன தலைவர் பார்க்க முடியல நினைக்கிறே இல்லையா? ஆனா என் கவனத்துக்கு அது வராது. என் கவனத்துக்கு வந்தாங்க நான் யாருக்கும் பதில் சொல்லாத அனுப்புறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்படி சொல்லும் போதோ இவர் ஒன்றும் சொல்ல, ஐயோ 16 ரூபாய் கொடுத்துட்டு அந்த அம்மா கிட்ட இருந்தாங்க. 16 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வராங்க. அதே பொம்பளை தான். செக்யூரிட்டிக்காரன் பாத்தீங்களா ஐயா இப்படி ஏமாத்துறதுக்குனே வருவாங்க இவங்க, இன்னைக்கு ஒரு கதை எடுத்துன்னு வருவாங்க பாரு காசுக்கு. நாங்க அவர் யோசிச்சாரா சரி அவங்க என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம் இரு என்ன கேட்கறாங்க பார்க்கலாம். நம்ம சொன்னாங்களாம், ஐயா நேற்று நீங்க 16 ரூபாய் கொடுத்தீங்க, ஸ்கூல்ல 14 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்கினாங்க, அந்த 2 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு வந்தேன்னா என்ன சொன்னாங்க. இவங்க என்ன இருந்துச்சு அந்த 2 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு. அந்த ஜெனரேஷன் இப்ப இல்ல. 94ல வந்த ஜெனரேஷன் தாய்மார்கள் இனி இல்ல. 2004ல இருந்த ஜெனரேஷன் தாய்மார்கள் இன்னைக்கு இல்ல. இந்த ஜெனரேஷன் சேஞ்ச் தான் நம்ம தோக்கிறதுக்கு காரணம். யார் வாயிலன்னா பாரு எலெக்ஷன் காசுன்னா தான் சார். அப்ப இவன் நோக்கமே என்ன, இவன் மைண்டு மறுகாலம் உன் ஜெனரேஷன் தான் அழிஞ்சு போகும். எனக்கு கல்யாணம் இல்லை, புள்ளிங்க இல்லை, கொண்டாட்டி இல்லை, நான் அழிஞ்சாலையும் பரவாயில்ல, ஆனா என் மண்ணில் இருக்கிற வாலிபம் வாழணும், அவன் வருங்கால ஜெனரேஷன் வாழணும். நானும் இல்லாத போயிட்டேன்னாக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது சொல்லி வைக்கிற பயத்துக்காக இல்லை, இதான் நடக்க போகுது. புரியுதுங்களா? நம்ம எம்பி கூட சொன்னாரு, நான் போய் ஒரு வாரத்துல பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் இந்த வீடுங்களுக்கு எல்லாம் சொந்தமாக்கி சொன்னாரா இல்லையா? எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா நான் சொன்னேன் தோத்துட்டு இருக்கும் போதும் மலையாளி கிரவுண்ட்ல ஈத்து கட்டுக்கடா இவ்வளவு பேர் வீட்டுல எவ்வளவு நாள் இருப்பீங்க, அவனுக்கு தேவைப்படும் போது பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். யாரு ஈத்து கட்டின வீட்டுல உட்காந்துக்கினே அம்பேத்கர் ஓட்டு போடாதுன்னாக்கா நீ எவ்வளவு யோகினா இருப்பீங்க. நல்லா யோசனை பண்ணி பாரு. இதை நான் சொன்னேன்னாக்கா தலைவர் திட்டிடுறாரு. நான் கொஞ்சம் முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் முடியுமா? இவ்வளவு நன்றி கேட்டுருங்களேன் நான் என்னன்னு சொல்லிட்டா அப்போ ஏன் பொதுக்கூட்டம் கூட நான் போடல? அங்க எதிர்த்து பேசுறது எனக்கு ஆள் இல்லை. நான் யாரை எதிர்த்து பேசணும்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப எம்எல்ஏ வந்து ஒரு ஏபிஎம்சி ஆடு எங்க போடுறாங்க? நம்ம ஊர் பொழிக்க வைக்கிறோங்களாவா? நம்ம ஊர்ல இடமே இல்லையா? ஏன் அங்க போடல? அங்க கோரி இல்லை. கோரி இருந்துச்சுனாக்கா கல் வித்து வியாபாரம் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கலாம்ல. அதைத்தானே செய்தாங்க அவங்க. அங்க இது யாருன்னா கேட்குவானா? கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு பூஜை, காம்பவுண்ட் போட போனாலாம் அதுக்கு ஒரு பூஜை. நம்ம ரோடு போட்டோம், ஒரே ஒரு பூஜை தான் போட்டேன். காருக்கு ஒரு பூஜை, மண்ணு கொட்டுறதுக்கு ஒரு பூஜை போட்டு இருப்பாங்க. யாருன்னா இது உங்களை ஏமாத்து. கரெக்டுங்களா? 2.5 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஷெட்யூல் காஸ்டுக்கு 27% செலவு பண்ணணும், ஷெட்யூல் ட்ரைபுக்கு 7% செலவு பண்ணணும், அங்கவிக்கலுக்கு 2 பேருக்கு செலவு பண்ணணும். யாருக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்ப? யாருக்கு மெடிக்கல் செலவு கொடுத்துருப்ப? அந்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணணும்? எஸ்சி உடைய பணத்தை யாருக்கு செலவு பண்ணணும்? அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு சைட்டு கொடுக்குற ராஜேஷ் கேம்ப்ல போட்டு செலவு பண்ற. யார் கேட்கறது? நீ தேர்ந்தெடுத்த கவுன்சிலர் தானேயா? நீங்க தேர்ந்தெடுத்த கவுன்சிலர் தானே வாய் திறந்து பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க.
ஏன் பேச மாட்டான்? காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கிறோம். எப்படி பேசுவேன்? இந்த மாதிரி ஆளுங்க காசு மேல போறவன் எப்போ ஒருத்தர் இண்டிபெண்டா நிக்கிறேன்னு சொல்றானோ அவன் காசு மேல போறான். அவனுடைய நோக்கம் என்ன? நம்ம இண்டிபெண்டா யார் தான் வாங்குவாங்க. போன முறை யாருமே நிக்கல பிரசிடென்ட்டுக்கு, வேலையே போகல. ஆனாலையா அந்த அம்மா காசு கொடுத்தாங்க. ஏன்னு கேள்ல, கவுன்சில் கூச்சில் வரக்கூடாது, நான் பாட்டுக்கு நான் கொள்ள வச்சுன்னு போறேன். தானே நோக்கம். ஒருத்தன் தனிப்பட்டு இண்டிபெண்டா நிக்கிறான்னா உனக்கு அவ்வளவு செல்வாக்குற அந்த ஏரியால என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லு, நீ எப்படி ஓட்டு போடலாம்? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காசு கொடுக்குறோம் சார், ஓட்டுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க சார். வெக்கப்படணும். நீ வாங்கி சாப்பிடறதுக்கு இல்லை சார், உன் பேர பிள்ளைங்க வெக்கப்படணும். உன் வருங்கால ஜெனரேஷனுக்கு பாரு, உங்க குடும்பத்துல கல்யாணம் ஆகி பிள்ளைங்களெல்லாம் பெற்றுக்கிறிய. ஆனா இவன் சொல்றது என்ன? நாங்க பெங்களூர்ல செட்டில் ஆயிடுறோம், ஆனவனெல்லாம் திரும்பி இங்க தான் வந்துனுங்க. கரெக்டுங்களா? அதனால உங்க வருங்கால பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லாத போயிடும், கேட்கறதுக்கு நாதி இல்லாத போயிடும். அன்னைக்கு அராஜகம் போலீஸ் எப்படி இன்னும் சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ண பாரு, அதோட மோசமான அராஜகம் வந்தாங்கோ இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கின்னு ஒவ்வொரு வார்டுல 2500 ஓட்டு விழுமா? எவ்வளவு சார் விழும்? இல்ல 3000 ஓட்டு விழுதா? 1000 ஓட்டு கன்ஃபார்ம் ஓட்டு பண்ணி ரெடி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற ஓட்டெல்லாம் இல்லையா? இதை தயவுசெய்து செய்யுங்க. நகரசபை நம்ம கிட்ட வந்தோம்னா, இந்த நகரசபைன்றது தங்கவயிலே மேல போகும், தங்கவயிலே மேல போகும். நான் நிக்கணும்னு அவசியம் இல்லை, அது இன்ட்ரெஸ்டா எனக்கு இல்லை. நீங்க நில்லுங்க, உங்க பின்னாடி நாக்குறேன், உங்களை நான் உருவாக்கி காட்டுறேன். அதுதான் என்னுடைய நோக்கமே. கரெக்டுங்களா? இதை தயவுசெய்து மனசில் வச்சுன்னு செய்யுங்க. ஏதோ வந்தீங்க கூப்பிட்டீங்க நான் பேசினேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த மண்ணு நம்ம கை விட்டு கோட்டை விட்டு போகக்கூடாது. அவன் பாரு, ஒரு புடி மண்ணுக்கு எப்படி அவன் நாட்டுக்காக பாடுபடுறான். மணிப்பூர்ல அந்த மண்ணுக்கு பாடுபடுறான் ட்ரைபல்ஸ் எல்லாம். அவன் என்ன காலேஜ் யூனிவர்சிட்டியில படிச்சான்? நான் மண்ணுக்காக போராடுறான். ஒரு பிரதமர் உள்ள போறது பயப்படுறாரு. இந்த புகழ்பெற்ற தங்கவயலுன்னு சொல்றீங்களே, போட்டோ விட்டீங்களே ஈஸியா, எங்கேயோ ஓட்டு போட்டு உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்களே, வெக்கப்படணும். இந்த வெக்கத்துக்காக தான் நான் வெளியே வர்றதுல யாருக்கிட்ட பேசுறேன். எனக்கு 1000 வேதனை இருக்கும், அது ஒரு பக்கம் கிட்டான். சே, இவ்வளவு மோசமான மக்களா இருப்பாங்க நம்ம ஊர்ல ஒரு எண்ணம் வந்துருது இல்ல. 2 முறை இதே மக்கள் எனக்கு ஓட்டு கொடுத்தாங்க. அந்த ஜெனரேஷன் வேறன்னு சொன்ன, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வேற. ஆனாலும் அந்த ஜெனரேஷன் இருக்கிற ரத்தங்கள் கொஞ்சம் இருக்குது இல்ல, அந்த ரத்தம் மட்டும் பாடுபட்டோம், நம்மள ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. புரியுதுங்களா? இது மனசுல வச்சுன்னு தயவு செய்து சிந்தனை செய்து பாருங்க. 17ஆம் தேதி குபேந்திரகுமார் சொல்லியிருப்பாரு, நீங்க எல்லாரும் வாங்க. ஆத்மா சாந்தி ஆகுதா சாந்தி ஆகலையான்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. புத்தர் சொன்னா பாரு, ஒரு முறை இறந்தா இறந்துட்டான். ஆனா மனவனுக்கு இது பாரு, அது இறக்காது. அது இறக்காதவருக்கு அந்த வேதனை இருக்குதான் இல்லையா? இன்னைக்கு எல்லாமே நீங்க தான். பாச்சி தாத்தா இறந்து போயிட்டாரு, அவர் சாங்கியம் பண்ணி புதைக்கல, ஒரு மலை மேல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க கம்யூனிட்டி அப்படிதான் செய்யும். என்னத்துக்கு? பறந்து காக்கெல்லாம் கொத்தி கொத்தி எவ்வளவு பேர் கொட்டி சொல்றேன், எத்தனை யாரும் எங்களுக்கு செய்து வரேன், நல்லதே செய்து வரேன். அந்த மாதிரி இந்த அனாதை கூட தூக்கி அப்படி எங்கன்னா போட்டு. ஆனா நீங்க வாழணும், நீங்க வாழணும், உங்க வருங்கால ஜெனரேஷன் வாழணும், இந்த மண்ணு வாழணும், நம்ம ஊர். ஏமாத்துறவனுக்கு இன்னும் கூட ஏமாந்து போவாங்க. 20 வருஷமா ஏமாந்து போயிருக்கு. இனிமேலும் திருந்தலன்னா அவன் மனுஷனே கிடையாது. இன்னும் திருந்தலனாக்கா இவன் மனுஷனே கிடையாது. வெறும் பணம் தான் உனக்கு கொள்கைனாக்கா எவ்வளவு பணம் வச்சு என்ன பண்ண போறோம், எந்த நேரத்துல யாரும் சாவான்னு தெரியாது. புரியுதா? இருக்கிற வரைக்கும் என் உண்மையை தான் சொல்லணும், உங்களுக்காக பாடுபடணும்னு சொல்லணும். இதை தயவுசெய்து மனசுல வச்சுக்கின்னு அடுத்த கூட்டத்தில் நான் தெளிவா சொல்றேன். அதுக்குள்ள நீங்க வார்டு வைஸ் அந்தந்த வார்டுல 1000 பேர் கன்ஃபார்ம் சார் சொல்லு. எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, எல்லாம் படிச்சுக்கிறீங்கல்ல. 25 மார்க் 2 கொஸ்டின் கொடுக்குவான், 4 கொடுக்குவான், 2 எழுதுனுவான். 15 மார்க் கொஸ்டின் எதுனா 2 எழுதுனுவான், அதுல 4 கொடுக்குவான். 10 மார்க் கொஸ்டின் 6 கொடுப்பான், அதுல 3 எழுதுனுவான். 2 மார்க் கொஸ்டின் ஒரு 7-8 கொடுப்பான், அதுல 5 எழுதுனுவான்.
நீ எல்லாத்தையும் எழுதிட்டு பாஸ்ன்னு நினைச்சுக்காத. 25 மார்க் எழுதிட்டு போற, அதுக்கு பாதி மார்க் போடு. எவ்வளோ? 12. அதுல பாதி போடு. ஓகே, ஏ கூட வச்சுக்கோ. அதுக்கு மேல எவ்வளவு வருது அப்புறம் பாத்துக்கலாம். அந்த 2 கோர்ஸுக்கு 14 மார்க் வருது. 10 எழுதுற போற, அதுக்கு 5 போடு, அதுல 2.5 போடு. இப்படி கூட்டின்னு வந்தீங்கன்னா உனக்கு 35 வந்துடும். அப்போ 35 உனக்கு நம்பிக்கை தானே பாஸ்ன்னு. ஆனா அவன் ஜாஸ்தி போடுவான், அதை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணாத. இந்த பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ன்னு வெளியே வரும். அந்த 1000 பேரு 1200 ஆகட்டும், 800 கூட ஆகட்டும், அவன் டார்கெட் எவ்வளோ? 1000 உழைப்பாளிகள், இந்த மண்ணு மேல பற்று உள்ளவன், இந்த பார்ட்டி மேல பற்று உள்ளவன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மேல எண்ணம் உள்ளவன். அவரால் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறோம். அவருக்காக செய்யுங்க, எனக்காக செய்யுங்க. அதுல நானும் ஒருத்தன். உங்களை வழி நடத்தி செல்றதுக்கு நான் ஒரு சேவகன். அவர் தான் தலைவன். இது ஞாபகம் வச்சுக்கின்னு தயவுசெய்து ஒற்றுமையா வேலை செய்யுங்க. உள்ளத்துல ஒண்ணு, உதட்டில் ஒன்று பேசணும். உள்ள எவ்வளவு சுத்தமாகுதோ அதே போல உதடும் சுத்தமாகும். இல்லையா? அற்ப காசுக்கு ஏமாந்து யாருக்கிட்ட காசு இல்லை, எல்லாருக்கிட்ட இருக்குது சார். அன்னைக்கு கொடுக்குற காசுக்கா நீ மயங்கிடுவ. அந்த மயங்குறன்னு விட்டுடு. நான் ஒரு தெளிவா சொன்னாரு, நாங்க உங்க பின்னாடி இருக்கிறோம், அம்பேத்கர் பின்னாடி இருங்க. அந்த கான்ஸ்டியூஷனை தான் இன்னைக்கு எல்லாருமே எடுத்து பேசினுக்கிறான். இந்தியா ஃபுல்லா இது வரைக்கும் பேசல. அவன் கான்ஸ்டிடியூஷன் இப்போ பேசுறான். அவர் எப்போ எழுதி வச்சார் சிந்திச்சு, இல்லையா? அதனால வருங்காலத்துக்கு தங்க வயல் செழிப்பா இருக்கணும்ன்றதுக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்று கூறி உங்க அனைவருக்கு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். கோலார் மாவட்ட கமிட்டியின் அழைப்பினை ஏற்று திரளாக கலந்து கொண்டிருக்கிற இயக்க அடிப்படை உறுப்பினர்கள், அனைத்து கிளைக்கழக மற்றும் முன்னாள் டவுன் கமிட்டி, மாவட்ட கமிட்டி நிர்வாகிகள், அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர் அபிமன்னன் அவர்கள், தேசிய செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் துரை ராஜேந்திரன் அவர்கள், அருமை டாக்டர் சவுந்தரராஜன், அருமை நண்பர் சிவராஜ், உங்கள் யாவருக்கும் என் முதற்கண் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை உரிதாக்கி கொண்டு, நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இயக்கத்தின் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் பழைய சில நினைவுகளை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய இல்லத்தில் தொடர்ந்து சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு தனி மனிதனாக நாம் சந்தித்து இருப்போமேயானால் நிலை குலைந்து போயிருப்போம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கோலார் தங்க வயலில் இருக்கிற பிரச்சனை குறித்து சிந்திக்கிறார். சென்ற மாதம் அவருடைய வளர்ப்பு தாயாக திகழ்ந்து
தங்கவயலில் இருந்து தளபதி ராஜேந்திரன் அவர்களை சென்னைக்கு அழைத்து கிறிஸ்டியன் காலேஜில் படிக்க வைத்து தாய்க்கு தாயாக இருந்து அவரை வளர்த்து ஆளாக்கி இந்தியன் ஏர்லைன்ஸிலே அவர் வேலை பெறுவதற்கு வரை அவரை ஒரு தாயாக நின்று காப்பாற்றி அவருடைய மூத்த சகோதரி மரணமடைந்திருக்கிறார். அதேபோல் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பதைப் போல நம்முடைய தானை தலைவர் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களின் வலதுகரமாக விளங்கி தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றிக்காகவும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பம்பரமாய் சுழன்று களப்பணியாற்றி தன்னுடைய தளபதியாக வலதுகரமாக விளங்கிய நம்முடைய ஆருயிர் இளவல் இனியவர் இளையவர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் மறைந்து ஓராண்டு நிறைவு பெற இருக்கிறது. அது இப்பேற்பட்ட மரண சூழ்நிலைகளில் கூட இந்த தங்கவயல் மக்கள் எனக்காக வாக்களித்திருக்கிற அந்த 30,000 மக்களை நான் கைவிட மாட்டேன். என்னுடைய குமுறல்கள் என் இதயத்திலே இருந்தாலும் என்னை நம்பி எனக்கு கரம் கொடுத்த கை கொடுத்த இளம் பட்டாளங்கள் இளைஞர்கள் இயக்க அன்பர்கள் அனைவருக்காகவும் என் வாழ்நாளை நான் அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற அளவிற்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தங்கவயலில் எவ்வளோ பதிவு இருக்குது, எத்தனை வட்டாரத்தில் கமிட்டி இருக்குது, அத்தனை கமிட்டியும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும். அதற்காக 21ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வு 21ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நான் வருகிறேன். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வருகிறேன். குறைந்தபட்சம் ஒரு வட்டாரத்தில் ஒரு தலைவனை வச்சுன்னு எலெக்ஷன்ல கண்டென்ஸ் பண்ணான். டாக்டர் அம்பேத்கரை தலைமையில ஏற்றுக்கின்னு அவர் ஏற்றி இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக எஸ் ராஜேந்திரன் நின்றாரு. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கரே தோக்காட்சிவங்க தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவங்க கிட்ட போனாங்க, இவங்க கிட்ட போனாங்க, அவங்க கிட்ட போனாங்கன்றதெல்லாம் இல்லை. ஆகினால நம்மெல்லாம் தப்பை திருத்திக்கணும். எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அதை எதிர்த்து தலைவரை முன்ன கொண்டாடுறேன்னு சொன்னா நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுபண்ணுன்றத இந்த நிகழ்ச்சியின் சார்பான தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்ன, அவன் தப்பு சொன்னான்றதுக்கெல்லாம் நம்ம வர்றதில்ல. தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த தொகுதியில யாரை நிக்க முடியல, வருவான் எங்க இருந்து ஒருத்தன் காலில் வந்து அழுவான், எனக்கு இந்த இடத்துல எனக்கு உதவி பண்ணு, நான் கட்சிட்டேன்னா நான் உனக்கு சப்போர்ட்டா பண்ணுவேன். அவன் தான் எதிரியா வந்துடுவான் ஒரு நேரத்துல. அதனால அதெல்லாம் பார்த்து தலைவர் செய்வான்றது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கினேன். நாம் அனைவரும் இந்த எலெக்ஷன் வர நேரத்துல எந்த எலெக்ஷன்ல கேட்டோம், அந்த எலெக்ஷன்ல தலைவர் சொல்ற மாதிரி நாம் செயலாற்றோம். நம்ம சொந்த கருத்தை சொல்லி இந்திய குடியரசு மதிப்புக்குரிய இந்திய குடியரசு கட்சியின் லட்சிய தொண்டர்களே, புரட்சியாளர் பேரறிவாளர் பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய லட்சிய பொற்பாதையை பின்பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் கர்நாடக மாநில துணைத் தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சகோதரர் குபேந்திரகுமார் அவர்களே, தேசிய செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் துரை ராஜன் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை நன்றியுடனும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாம்பல் டவுன் கமிட்டியின் பொருளாளர் ஸ்ரீதர் அவர்கள் சால்வை அறிவித்து கௌரவிக்கிறார். நமோ புத்தா. இன்றைய கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த கூட்டமானது மிகவும் முக்கியம் வாய்ந்த கூட்டமாகும். இப்பொழுது நமக்கு முன்னே அருமை நண்பர் டி குபேந்திரகுமார் அவர்கள் அங்கே என்ன அந்த கூட்டத்தில் கலந்துக்கின்னு அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. பொது பிரச்சனையை வார்டில் இருக்கிற பிரச்சனை யாரும் எதுவும் பேசுறது இல்லை. மாண்புமிகு தளபதி
அவர்கள் ஒண்டி தான் தங்கவையில் இருக்கின்ற அனைத்து வார்டுகள் பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார். லோகாயத்துக்காக சென்றிருக்கின்றார். லோகாயத்து ஆபீசருங்கிட்ட பேசிக்கிறதெல்லாம் நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். எந்த தலைவனும் அதை பற்றி பேசுறதே இல்லை, பேசுறதுக்கு தைரியம் இல்லை. காரணம் அவங்க நாங்கள் விடுறது இல்லைங்க. இந்த தடவை கூட ஈடி பிளாக்ல ஆர்பி படி தான் வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்க. அதே போல் குபேந்திரகுமார் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்க, மற்ற பேரை சேர்த்து நாங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரும் கவுன்சிலர் எலெக்ஷனில் ஆர்பிஐ கட்சிக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் காசுக்காக விலை போகிறதுக்காக மக்கள் நிறைய பேர் திசை திரும்புகிறார்கள். இளைஞர்களும் தயவு செய்து இந்த தங்கவயலுக்காக பாடுபடுவதற்காக நம் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கிறார். அதற்காக நம் 14th வார்டு, இது 18th வார்டு மற்றும் 4th பேச வந்திருக்கேன். தலைவர் ஒரு சகோதரரை தான் எழுதிக்கிறேன். 30,000 பேர் இன்னைக்கு தலைவர் பின்னால் நின்றுக்கிறோம். அவருக்கு உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருக்கோம். நாம் எல்லாமே உறுதுணையாக இருக்கிறோம். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. தலைவர் அவருடைய வேலையோ செயல்பாடுகளை எப்படி தொடர்ந்து செய்திருக்கிறாரோ அது போல் தொடர்ந்து செய்யணும். அது பின்னால் நம்மெல்லாம் இருக்கிறோன்றது ஒரு உறுதிமொழி இருக்கும். ரெண்டாவது விஷயம் எம்சி எலெக்ஷன். எம்சி எலெக்ஷனு லாஸ்ட் டைமில் நம்ம ஒரு எல்லாம் ஒற்றுமையாக ஒத்துழைச்சு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருந்தீங்கன்னாக்கா தலைவர் முனிசிபாலிட்டியில் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. நல்லறிட்டு போன முனிசிபாலிட்டியில் பேசுறதுக்காக இருந்தீங்க. நீங்கள் தனியாக நிற்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதனால நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த காழ்ப்புணர்வுகள் எல்லாம் மறந்துட்டு தயவு செஞ்சு இந்த முறை எம்சி எலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் ஈஸி ஆக்ஷன் போகும். வீட்டுக்கு மீட்டிங்